ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். உழவர்கள் நலனில் தமிழக அரசுக்கு சிறிதளவாவது அக்கறை இருந்தால் நெல் கொள்முதல் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பாசன மாவட்டங்களில் சராசரியாக ஏக்கருக்கு 2.5 டன் நெல் விளைச்சலாகி உள்ள நிலையில் 5.65 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருந்ததால் சுமார் 14 லட்சம் டன் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் 914 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும் நிலையில் தமிழக அரசு கூறுவதைப் போல ஒரு நாளைக்கு ஒரு கொள்முதல் நிலையத்தில் 40 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் செப்டம்பர் 1 முதல் தீபாவளி வரை 50 நாட்களில் 18 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்திருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் கடந்த ஒரு மாதத்தில் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் கூட 11 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இதுவரை 5.66 லட்சம் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அன்புமணி விமர்சித்துள்ளார். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மொத்தமுள்ள 59 கிடங்குகளின் மொத்த கொள்ளளவு 7.41 லட்சம் டன் மட்டும்தான் என்றும் அவற்றில் கடந்த ஆண்டுகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 2 லட்சம் டன்னுக்கு மேல் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதால் புதிதாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லில் அதிகபட்சமாக 5 லட்சம் டன் நெல்லை மட்டும்தான் சேமிக்க முடியும் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். இந்த மாவட்டங்களில் மொத்தம் 14 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மீதமுள்ள நெல்லை எங்கு சேமித்து வைக்கலாம் என்பதற்கான திட்டங்களை வகுக்கும் அடிப்படை கடமையை கூட திமுக அரசு செய்யவில்லை என்றும் அன்புமணி விமர்சித்துள்ளார். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.